அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 5 தினங்களாக நாம் மெடிக்கல் டூரிசம் எனப்படுகின்ற மருத்துவ சுற்றுலா அது எந்த அளவிற்கு இந்தியாவிற்கும் குறிப்பாக தமிழகத்திற்கும் சென்னை மாநகரத்திற்கும் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தப் போகிறது என்பதை நான் தெளிவாக கூறி வருகின்றேன். நேற்றைய தினம் நான் பத்திரிகைகளிலே படிக்கின்ற பொழுது மகிழ்ச்சியான ஒரு செய்தியை தமிழகத்தினுடைய அமைச்சர் அவர் பத்திரிகையில் கூறியது, தமிழக அரசு செமிகண்டக்டர் உயர்திறன் மையம் சென்னை ஐஐடியுடன் கூட்டு சேர்ந்து ரூபாய் 100 கோடி முதலீட்டில் அமைக்கிறது என்ற செய்தியை வெளியிட்டார். அடுத்த பக்கத்தை திரும்பி பார்த்தால் அதே ஐஐடி சென்னையிலே கிடக்கக்கூடிய திட கழிவுகளை அப்புறப்படுத்தி அதனை எப்படி நம்முடைய சயின்டிஃபிக் மாற்றங்கள் செய்து பல்வேறு அதில் இருந்து உபயோகங்களை மின்சாரத்தை மட்டுமல்ல பிளாஸ்டிக் பொருட்கள் எவ்வாறு செய்ய முடியும் என்று ஐஐடியுடன் அதுவும் தொடர்பு கொண்டு அதனுடைய டைரக்டர் காமகோடி அவர்கள் தெளிவாக பத்திரிகை நிறுவனக்கூடிய செய்தியை பார்த்தவுடன் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. தமிழகத்தினுடைய முன்னேற்றங்கள் இந்த வழியிலே தான் செல்ல வேண்டும். நேற்றைய தினம் நான் கூறுகின்ற பொழுது மெட் சிட்டி என்ற திட்டத்தை தமிழகத்தினுடைய மருத்துவ சுற்றுலாவுக்கு உதவும் வகையில் ஒரு கருவியை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நம்மளுடைய மாரடைப்பு பேஷண்ட்களுக்கு உள்ளே நாம் ஸ்டென்ட் என்று பொருத்துகின்ற கருவியை ஃபாரின் ஸ்டென்ட் என்றால் 1 லட்சத்திலிருந்து 1.25 லட்சம் வரை முதலில் விலை போய்க் கொண்டிருந்தது. அதே பொருளை தமிழகத்திலே நம்மளுடைய நகரத்திலே அதை உற்பத்தி செய்தால் அது 25,000 ரூபாய்க்கு கொண்டு வர முடியும். வரும் காலத்திலே எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது மருத்துவ கருவியாக இருந்தாலும் சரி அல்லது மருந்தாக இருந்தாலும் சரி, உலக நாடுகளுக்கே இந்தியா அல்லது சைனா இந்த 2 நாடுகள் தான் குறைந்த செலவிலே கொடுக்க முடியும் என்று நான் கோடிட்டு காண்பித்தேன். இந்த செய்தியை செமிகண்டக்டர் இதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே தமிழகத்தை நோக்கி மருத்துவ சுற்றுலா அதனுடைய மெட்சிட்டி கருவிகள் மட்டுமல்ல, ஈவன் எலக்ட்ரானிக் கருவிகளே வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் நான் மக்கள் மத்தியிலே கூற விரும்புகின்றேன். இன்றைய தினம் மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கின்ற துன்புறுத்தி கொண்டிருக்கின்ற பல்வேறு நோய்களில் புற்றுநோய் என்பதும் அனைவரும் அறிந்ததே. அந்த புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு பழைய காலத்திலே சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி என்ற முறைகளை பயன்படுத்தினோம். இப்பொழுது நவீன காலத்திலே இம்யூனோதெரப்பி, நமது உடலிலே நோய் கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய அந்த திறன் படைத்த டி செல்ஸ் அதை பயன்படுத்தி ஆய்வகத்திலே அதிலே செய்ய வேண்டிய மாற்றங்களை செய்து கார் டி செல் என்ற அந்த டி செல்ஸை உருவாக்கி அதை திரும்ப இரத்தத்தில் செலுத்தினால் அந்த டி செல்ஸ் புற்றுநோயையும் தடுத்து குணப்படுத்துகின்ற இதை விஞ்ஞானிகள் இன்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் விஆர்பி தெரப்பி என்ற ஒரு தெரப்பி தோல் நோய்க்கு மட்டுமல்ல மூட்டு நோய்களுக்கும் இப்பொழுது பயன்படுத்தப்படுகின்றது. இதை தயாரிப்பதற்கு வெளிநாடுகளை நம்பி இருந்தால் லட்சக்கணக்கிலே செலவாகும். குறைந்த செலவிலே இதை நம்முடைய மெட்சிட்டி திட்டத்திலே இம்யூனோதெரப்பிக்கு பயன்படக்கூடிய அந்த செல்களை ஆய்வகத்திலே உருவாக்கி அதை நாம் ட்ரீட்மெண்ட் மூலம் கொடுத்தால் குறைந்த செலவிலே லட்சக்கணக்கான புற்றுநோயாளிகளை காப்பாற்ற முடியும். அதுவும் இரத்த புற்றுநோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தர முடியும் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் கூறிக்கொண்டு இது ஒரு வாய்ப்பாக வேண்டுகோளாக நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் உருவாக்குங்கள். உலகத்திற்கு இனிமேல் இந்த கார்டி செல் தெரப்பி புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு தமிழகத்தை தேடித்தான் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் வர முடியும், உலகத்தில் உள்ள 198 நாடுகளும் வர முடியும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை வேண்டுகோளை விடுத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.